காவேரி சீக்கிரமா மனசு மாறி விஜயோட சேரணும் அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கிட்ட, "தாத்தா அன்னைக்கு நான் குமரன பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாத்தா, காவேரி அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல தாத்தா, நான் எவ்வளோ தூரமோ குமரன் கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனா வந்து அவர் சொல்லவே இல்ல. அதனால எதுக்கு அவர்கிட்ட நான் நல்லவன் இன்னும் ப்ரூவ் பண்ண தேவையில்லையே. அவங்களுக்கு நான் நடந்துக்கிற விதத்த பார்த்து அவங்களாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க. நல்ல வேளை காவேரி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு தெரியல. இல்லன்னா காவேரிய போய் கூட்டு வந்தாலும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாத்தா, "இப்ப நீ தெளிவா பேசுறலப்பா. இந்த மாதிரி தெளிவா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. காவேரி சீக்கிரமா உன்ன புரிஞ்சுகிட்டு உன்ன தேடி வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "ஆமா தாத்தா, அந்த நம்பிக்கையோட தான் நானும் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாங்க. விஜய் ஹால்ல உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல காவேரி விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வர்றாங்க. உடனே "என்ன காவேரி குரல் மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே காவேரி, "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. "நீங்க தான் என்ன தேடி வரல. உங்களால என்ன நான் இல்லாம இருக்க முடியுமோ? ஆனா என்னால நீங்க இல்லாம இருக்க முடியல. அதனால தான் நானே உங்கள தேடி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு சொல்றாங்க. இத கேட்டுட்டு விஜய், "உன்ன பிரிஞ்சு நான் மட்டும் எப்படி இருப்பேன்னு நினைக்கிற காவேரி?" அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. இதுல காவேரி, "நானும் உங்கள பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இனிமேல் உங்க கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமா காவேரி, இனிமேல் நீ என் கூட தான் இருன்னு" சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எந்திச்சு பார்க்குறாங்க. திடீர்னு எந்திச்சு பார்த்தா ஃபுல்லா கனவு. இந்த மாதிரி தான் வந்து அடுத்து வர எபிசோடு அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.